لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد وعلى آله الطيبين الطاهرين وأصحابه المنتجبين أما بعد فيا عباد الله أوصيكم أولا نفسي بتقوى الله والله تعالى يقول أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويوم يناديهم فيقول أين شركائي الذين كنتم تزعمون ونزعنا من كل أمة شهيدا صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وآله وسلم أكثروا هادم اللذات وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين ஏக வல்லவன் அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்திற்கு ஒரு அருளாக தூதராக வந்துதித்த கோமா நபி முஹம்மது அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்த குடும்பமாகிய அஹ்லுல் பைத்தினர்கள் மீதும் இறை நேசர்களான எம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் உதவியும் பாதுகாப்பும் என்றென்றும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக புனிதமிகு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இவ்வில்லம் அமர்ந்திருக்கிற அல்லாஹுவின் நல்லடியார்களே மூமின்களே, அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா எமது வாழ்வில் எவைகளை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவி இருக்குகிறானோ அத்தனை விதமான ஏவல்களையும் தத்தமது வாழ்விலே என்றளவு எடுத்து நடந்து கொள்வதோடு அவன் விளக்கிய விளக்கல்களில் இருந்து முழுமையாக விலகி வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நல்லுபதேசம் புரிகின்றேன். தக்குவாவை ஞாபகமூட்டுகின்றேன். தக்குவா என்பது மனித வாழ்வில் சகலவிதமான பாவங்களிலிருந்தும் பாதுகாப்பு பெறச் செய்கின்ற ஒரு உன்னதமான ஒரு ஆடையாக அல்லாஹு தஆலா இந்த தக்குவாவை ஆக்கி தந்திருக்கிறான். எனவே இந்த தக்குவாவை நாம் எமது வாழ்விலே கடைத்தொழுகிற பொழுது நிச்சயமாக எங்களை அது பாவமான அநியாயமான துரு நடத்தைகளிலிருந்து எங்களை பாதுகாக்குகிற ஒரு கேடயமாக இருக்குகிறது. எனவே இந்த தக்குவாவின் மூலம் நாளை மறுமையில் வெற்றி பெறுகிற மூமின்களாக எம் அனைவரையும் எல்லாம் வல்ல இறைவன் ஆக்கியோல் புரிவானாக என வேண்டிக் கொண்டு என்னுடைய முதலாவது ஹுத்பாவினை மறுமையை எமது வாழ்வில் சதாவும் நினைவு கூறுகிற பொழுது நிச்சயமாக இறை கட்டளைகளை இந்த உலகத்திலே நிறைவேற்றுவதற்கு மிகவும் இலகுவாக அமையும் என்ற ஒரு தலைப்போடு சேர்ந்ததாக என்னுடைய கொத்துபாவை அமைத்துக் கொள்கிறனாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே மூமின்களே, எல்லோரும் சொல்லுகின்ற உண்மைப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயம், இந்த உலகம் அழிந்துவிடும், இந்த உலகிலே உள்ளவைகள் அனைத்தும் அழிந்துவிடும், ஒரு மறுமைக்காக எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்ற உண்மையான ஒரு நம்பிக்கை கோட்பாட்டிலே எல்லா மதத்தவர்களும் நம்பி இருப்பதை கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கையை, அந்த உண்மையை வாழ்வில் நினைவு கூறுகிற விடயத்தில் அல்லது அந்த மறுமைக்காக தயாராகின்ற விடயத்தில் நானும் நீங்களும் பொடுபோக்குத்தனம் செய்பவர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தன்னுடைய குழந்தைகளுக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எங்களுடைய வாழ்நாளை, எங்களுடைய அறிவை, எங்களுடைய ஆரோக்கியத்தை அந்த குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக எவ்வளவோ திட்டமிட்டு அதற்காக கண் விழித்து அதற்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதித்து எனது குழந்தையின் எதிர்காலத்திற்கு இதுவைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைத்து அதற்காக பாடுபடுகிறோம். ஆனால் அது பொய்யான உலகம் என்பதனை நாங்கள் அறிந்த நிலைமையில்
இத்தகைய வேலைகளை செய்கிறோம். ஆனால் உண்மையான ஒரு உலகம் இருக்குகிறது, மறுமை. இந்த உலகத்திற்காக என்னால் இயன்றளவு நான் என்ன கைகரியங்களை, என்ன நல்லமல்களை சேர்த்து வைத்திருக்கிறேன் என்ற விடயத்தில் எல்லோரும் உதாசீனம் செய்கின்ற அல்லது அதனை மறந்து விடுகின்ற ஒரு நிலைப்பாட்டை காணக்கூடியதாகவே இருக்குகிறது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர மூமின்களே, மறுமை என்பது நித்தியமானது. இதை யாராலும் மறுக்க முடியாத அல்லது அதனை வெறுத்து கொண்டு இந்த உலகில் நான் எப்படியும் வாழலாம் என்ற நோக்கத்தோடு வாழுகின்ற ஒரு செயலாக அந்த மறுமையை யாராலும் நோக்கவும் முடியாது, அதனை பார்க்கவும் முடியாது. ஏனெனில் அந்த மறுமை நாள் என்பது அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்வை முடிவடைந்ததன் பின்பு அவனுடைய நன்மைகளுக்காக சுவனத்தையும் அவனுடைய தீங்குகளுக்காக நரகத்தையும் வெகுமதியாக அளிக்குகின்ற ஒரு உன்னதமிகு நாளாகவே இந்த மறுமை என்கின்ற நாள் இருப்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் மறுமையை பற்றி பலவிதமான பெயர்கள் கொண்டு அழைக்குகின்றான். அதனை யௌமுல் கியாமா என்று அழைக்குகின்றான், அல் ஹாக்கா என்று அழைக்குகின்றான், ஜில்சால் என்று அழைக்குகின்றான், காரிஆ என்று அழைக்குகின்றான், வாக்கியா என்று அழைக்குகின்றான், ஆசிபா என்று அழைக்குகின்றான், ஆகிரா என்று அழைக்குகின்றான், யௌமுல் பிஅஸ் என்று சொல்லி அல்லாஹு தஆலா அழைக்குகின்றான். இப்படி பலவிதமான பெயர்களை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுமையின் நினைவூட்டல்களை, அதனுடைய தத்துவத்தினை, அதனுடைய தாற்பயத்தினை அல் குர்ஆனிலே வியாபிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, மறுமை நாள் எங்களை நெருங்கிவிட்டால், அந்த மறுமை நாள் எங்களை அடைந்து கொண்டால், அந்த மறுமை நாளில் எங்களுக்கு சிலவித நிகழ்வுகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நடத்தி எம்புவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். மறுமை நாள் நாங்கள் எப்போது அதனை சந்திப்போம்? எங்களுடைய வஃபாத்தின் பின்பு நாங்கள் மறுமை நாளை சந்திக்கவிருக்கிறோம். எனவே மறுமை நாளுக்கான முதலாவது இடம் ஆலமுல் பர்ஸஹ், கபருடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த மறுமை நாள் நெருங்கிவிட்டால் எங்களை இறைவன் சில நிகழ்வுகளை இடம்பெற செய்து அந்த மறுமைக்காக எங்களை அழைக்குகின்ற நிகழ்வுகளில் முதலாவது நிகழ்வு, இந்த உலகத்தின் ஒழுங்குகளை எல்லாம் அல்லாஹு தஆலா அப்படியே நிலைகுலைய செய்து விடுவார். முதலாவது நிகழ்வாக இருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனால் அல்லாஹ் வானத்தை பிளக்க செய்து விடுவான், சூரியனை மடித்து விடுவான், நட்சத்திரங்களை எல்லாம் வானிலிருந்து விழச் செய்து சிதறு துளிகளாக ஆக்கி விடுவான், பூமியை மிகவும் தட்டையாக விசாலமானதாக இறைவன் ஆக்கி விடுவான், கடலை கொந்தளிக்க செய்வான், கல்மலைகளையும் எரிமலைகளாக்கி அவைகளை பஞ்சுகளை போன்று அல்லாஹ் பறக்க விட செய்வான். எனவே மறுமை நாள் எங்களை நெருங்குகிற பொழுது இந்த உலகத்தின் இது முதலாவது நிகழ்வாக இருக்கிறது. இப்படி இந்த உலக நிகழ்வுகளை எல்லாம் இறைவன் நிலைகொள்ள செய்த பின்பு இரண்டாவது நிகழ்வாக இந்த மறுமையின் நிகழ்விலே அல்லாஹ் இடம்பெற செய்வது, அல்லாஹு தஆலா அவர்களுடைய கபர்களில் இருந்து மனிதர்களை எழுப்புவார். இது இரண்டாவது விடயமாக இந்த மறுமை வாழ்விலே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார், வனுஃபிக பிஸ்ஸூரி ஃபஇதாஹும் மினல் அஜ்தாசி இலா ரப்பிஹிம் யன்சிலூன். சூர் என்ற குழல் ஊதப்பட்டு விட்டால் மனிதர்கள் எல்லாம் அவர்களுடைய கபர்களிலே இருந்து அவர்களுடைய இரட்சகனின்பால் மிகவும் விரைந்தோடி வருவார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். எனவே இந்த மறுமை நாளில் எங்களுக்கு அல்லாஹ் செய்யவிருக்கிற இரண்டாவது காரியம், அந்த கபரிலே இருந்து எங்களை அப்படியே வெளியாக்கி எங்களை இந்த மன்னரை வாழ்வில் இருந்து எங்களுடைய கூலி கொடுக்கப்படுகிற அந்த நாளுக்காக அல்லாஹ் எழுப்பி எடுக்குகிற ஒரு சிறந்த ஒரு
சந்தர்ப்பமாக ஒரு நாளாக அந்த மறுமையின் இரண்டாவது நாள் நிகழ்த்த இருக்கிறது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, மூன்றாவதாக இந்த மறுமையின் மூலம் நாங்கள் அடைகின்ற முக்கியமான ஒரு சந்தர்ப்பம், ஒரு கேள்வி, ஒரு விடயம் என்னவெனில், அல்லாஹு தாலா எங்களுடைய கரங்களிலே தருவதற்காக அல்லாஹு தாலா கபர்களிலே இருந்து எங்களை எழுப்பி அதற்காக எங்களை தயார்படுத்தி அந்த பட்டோலைகளை வழங்குவதற்காக கபர்களிலே இருந்து எங்களை எழுப்பப்பட்டு நன்மையா அல்லது தீமையா, இந்த மனிதர்கள் சுவர்க்கத்துக்குரியவர்களா நரகத்துக்குரியவர்களா என்கின்ற அந்த நிலைமையை அல்லாஹ் கண்டறிவதற்காக, அதனை தீர்ப்பளிப்பதற்காக அல்லாஹு தாலா மூன்றாவது மறுமையின் நிகழ்வுக்காக கிதாப் இஹ்தாஉல் குதூப் என்று சொல்லுகின்ற பட்டோலைகளை வழங்கி வைக்குகின்ற ஒரு நன்னாளாக, ஒரு தினமாக இந்த மறுமைக்குரிய நாளை அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கின்றார். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், அவர்களுடைய பட்டோலைகள் எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், யாருடைய கரங்களில் வலது கரத்தில் அவருடைய பட்டோலைகள் கொடுக்கப்படுகிறதோ அவர் மிகவும் இலகுவான கேள்வி கணக்குகளை கேட்கப்படுவார். அவருடைய குடும்பத்தார்களிடத்தில் மிகவும் சந்தோஷமாக எனது பட்டோலை எனது வலது கையிலே கிடைக்கப்பட்டு விட்டது என்று மிகவும் சந்தோஷமாக அவர் செல்வார் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறார். அதே போன்று அதே தொடரிலே சொல்லுகிறான், அம்மாமன் ஊத்திய கிதாபஹு வராஅ ظهرி, யாருடைய பட்டோலை அவருடைய முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுகிறதோ ஃபஸௌஃப யதுஉ சுபூரா, அவர் கை சேதத்தை நாசத்தை இறைவனுக்கு முன்னால் அழைப்பவராக இருப்பார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த மறுமை நாள் நிகழ்வதற்கான மூன்றாவது சந்தர்ப்பம், மூன்றாவது அம்சம் என்னவெனில், அல்லாஹ் தஆலா எங்களுடைய பட்டோலைகளை எங்களுடைய கரங்களிலே தர காத்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்தாவது அந்த மறுமை நாள் நிகழ்வதற்கு அடுத்த காரணம் என்னவெனில், எங்களுடைய கேள்வி கணக்கும் எங்களுடைய செயலுக்கான சான்றுகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எம் முன்னால் காட்சிப்படுத்த இருக்கிறார். இதற்காக அல்லாஹ் தஆலா இந்த மறுமை நாளை ஏற்படுத்த இருக்கிறார். தங்களின் கரங்களில் அந்த பட்டோலைகளை பெற்ற பின்பு கேள்வி கணக்கிற்காகவும் அதற்கான சாட்சியங்களை அளிப்பதற்காகவும் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் மனிதர்கள் மிகவும் பயங்கரமான முறையில் அலைநிலை குறைந்தவர்களாக, இறைவன் என்னிடத்தில் என்ன கேட்பான், என்னுடைய பதில் எவ்வாறு இருக்கும் என்ற நிலைமை எப்படி என்று அறியாமல் அவர்கள் மிகவும் பயந்தவர்களாக அல்லாஹ்வின் முன்னால் காட்சி அளிப்பார்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நாளை மறுமையில் நாங்கள் செய்கின்ற நன்மைகளுக்கும் தீங்குகளுக்கும் அல்லாஹ் தஆலா சாட்சிகளை வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலும் கூட நீதிமன்றங்கள் சென்றால் அந்த வழக்கினை நாங்கள் எம்பக்கம் சரியாக நியாயப்படுத்த வேண்டும், வெற்றி கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் சிறந்த சாட்சியங்களை நாங்கள் அதிலே கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அந்த வழக்கில் எங்களுடைய வெற்றியை நாங்கள் காண முடியும். அதே போன்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நாளை மறுமையில் எங்களுடைய பட்டோலையை கரங்களிலே தந்த பின்பு நாங்கள் செய்த நன்மைகள் தீமைகளுக்கான சாட்சியங்களை அல்லாஹ் எங்கள் முன்னால் காட்ட இருக்கிறார். அல்லாஹ் தஆலா அந்த சாட்சியங்களில் மிகவும் மிகவும் முதன்மைக்குரிய சாட்சியமாக அல்லாஹுவே சாட்சியாக இருக்கிறார். நாளை மறுமையில் நாங்கள் செய்த நன்மை தீமைகளுக்கு அல்லாஹ் தஆலா மிகவும் முதலாவது சாட்சியாக இருப்பது அல்லாஹுவே சாட்சியாக இருக்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், இன்னல்லாஹ யஃபிரு பைனஹும் யௌமல் கியாமத்தி இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். நாளை மறுமையில் அவர்களுக்கு மத்தியில் சாட்சியாளர்களாக அல்லாஹுவே இருக்கிறான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அதே போன்று மீண்டும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், லிம தக்ஃபுரூன பிஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நீங்கள் எதற்காக மறுத்தீர்கள், ஏன் நீங்கள் அதனை மறுத்தீர்கள்? வல்லாஹு ஷஹீதுன் பிமா தஅமலூன், நீங்கள் செய்த அனைத்து விடயத்திலும்
அல்லாஹ் சாட்சியாளனாக இருக்குகிறான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் எங்களுடைய நன்மைக்கும் தீமைக்கும் முதலாவது சாட்சியாளனாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது சாட்சியாளராக அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் கொண்டு வருவது ஒவ்வொரு சமூகத்தினது நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா அவனுடைய சாட்சியாளராக இருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், நபஅது ஃபீ குல்லி உம்மத்தின் ஷஹீதன் அலைஹிம் மின் அன்ஃபுஸிஹிம். ஒவ்வொரு சமூகத்திலிருந்தும் அவர்களுக்கு நாங்கள் அனுப்பி வைத்த சாட்சிகளை அவர்களுக்கு எதிராக நாங்கள் கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். எனவே அல்லாஹ் இந்த உலகத்திற்கு தூதராக, நபிமார்களாக, ரசூல்மார்களாக யாரையெல்லாம் அனுப்பி வைத்தானோ அவர்களை நாளை மறுமையில் எங்களுடைய சாட்சியாளர்களாக அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் நிறுத்த காத்துக் கொண்டிருக்கிறார். இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது அம்சம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாவை எங்களுக்கு சாட்சியாக கொண்டு வர காத்திருக்கிறார். எங்களுடைய நன்மைக்கும் எங்களுடைய தீமைக்கும் சாட்சியாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஒரு சாட்சியாளராக கொண்டு வர காத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு சாட்சிகளை நாங்கள் கொண்டு வருகின்ற அந்த நேரத்தில் وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا. அவர்கள் மீது உங்களை நாங்கள் சாட்சியாக கொண்டு வருகிற பொழுது அது எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கேட்கிறார். எனவே அல்லாஹ் தஆலா எங்களுடைய நன்மை தீமையின் சாட்சியாளராக இறை தூதர் கோமா நபி, இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய நன்மைக்கும் தீமைக்கும் சாட்சியாளராக கொண்டு வர காத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய நன்மைக்கும் தீமைக்கும் நாளை மறுமையில் சாட்சியாளராக மனிதர்களில் சிலரை அல்லாஹ் தஆலா கொண்டு வர இருக்கிறார். அவர்கள் எப்படி என்று சொன்னால், அவர்கள் மனிதர்களை அவர்களுக்கு மத்தியில் மிகவும் நீதமுள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா அவர்களை ஆக்கி வைத்து அல்லாஹ் தஆலா அவர்களின் மீது தூதர்களையும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்து அத்தகைய அந்த சில மனிதர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் எங்களுக்கு சாட்சியாளர்களாக கொண்டு வர காத்துக் கொண்டிருக்கிறார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூமின்களே, நாங்கள் இந்த உலகத்தில் செய்கின்ற நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அதற்குரிய சாட்சிகளை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வும் இறை தூதரும் நபிமார்களும் எங்களில் உள்ள ஏனைய மனிதர்களும் அதற்கு சாட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா எங்களுடைய நாளை மறுமையில் எங்களுக்கு எதிரான சாட்சியாளர்களாக எங்களுடைய உடல் உறுப்புகளை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் ஆக்க இருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். அந்த நாளில் அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய நாவுகளும் அவர்களுடைய இரு கரங்களும் அவர்களுடைய இரு கால்களும் அவர்கள் செய்த விடயங்களை அல்லாஹ்வின் பக்கம் சாட்சி அளிக்கும் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். எனவே நாங்கள் செய்கின்ற நன்மை தீமை இவைகள் அல்லாஹ்வின் பக்கம் எங்களுக்கு எதிராக சாட்சியம் அளிப்பதற்காக அல்லது எங்களுக்கு சார்பாக சாட்சியம் அளிப்பதற்காக எங்களுடைய உடல் உறுப்புகளையே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்பதனை அல் குர்ஆனிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எதிராகவோ எங்களுக்கு சார்பாகவோ சாட்சி அளிப்பதற்காக நாளை மறுமையில் வைத்துக் கொள்ள வேண்டியது அல்-ஜுலூத். எங்களுடைய தோள்களையும் அல்லாஹ் நாளை மறுமையில் எங்களுக்கு எதிராகவோ அல்லது சார்பாகவோ சாட்சியமாக வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். ஹத்தா இதா மா ஜாஊஹா ஷஹித அலைஹிம் சம்உஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானூ யஅமலூன். அவர்களுடைய பார்வையும் அவர்களுடைய கேள்வியும் அவர்களுடைய தோளும் அவர்களுக்கு எதிராக நாளை மறுமையில் சாட்சி சொல்ல இருக்கிறது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே எங்களுக்கு எதிராகவோ அல்லது எங்களுக்கு சார்பாகவோ நாளை மறுமையில் எங்களுடைய தோல் சாட்சியம் அளிக்கும் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் எங்களுடைய நன்மைக்கும் தீமைக்கும் சாட்சியம் அளிப்பதற்காக வைத்திருக்கிறவர்கள் தான் வானவர்கள், மலாய்க்காமார்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீதுன்.
நீங்கள் மொழிகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு செயல்களையும் ரகீப் அதீத் என்கின்றவர்கள் அவர்களுடைய பதிவு புத்தகத்தில் எழுதிய தவிர இல்லை என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். எனவே எங்களுடைய நன்மைக்கும் தீமைக்கும் நாளை மறுமையில் சாட்சியாக அவருடைய வானவர்களை மலாய்க்காமார்களை அல்லாஹு தஆலா அமர்த்த இருக்குகிறான் என்பதனை அல் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக நாளை மறுமையில் எங்களுடைய அமல்களில் எங்களுக்கு எதிரான அல்லது சார்பாக சாட்சியம் அளிப்பதற்காக எங்களுடைய அமல்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். எனவே அந்த அமல்களும் எங்களுடைய செயல்களும் நாளை மறுமையில் சாட்சியம் அளித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் எங்களுக்கு சாட்சியம் அளிப்பதற்காக இந்த பூமியை அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். நாங்கள் சிறுவளவேனும் பாவமோ சிறுவளவேனும் நன்மையோ எந்த காரியத்தை எந்த இடத்தில் எந்த விதத்தில் எப்படி செய்தோம் என்கின்ற விடயத்தை அல்லாஹ் நாளை மறுமையில் சாட்சியம் அளிப்பதற்காக இந்த பூமியை அமைத்து வைத்திருக்கிறான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யௌமஇதின் துஹத்திது அக்பாரஹா பிஅன்ன ரப்பக அவ்ஹாலஹா. நாளை மறுமையில் பூமி அதனுடைய செயல்களை எல்லாம் செய்தியாக அறிவிக்கும், அதனுடைய நிலைப்பாடுகளை உங்களுடைய இறைச்சகன் வெளிப்படுத்துவான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த பூமி நாளை மறுமையில் எங்களுக்கு எதிராகவும் சாட்சியாகவும் சாட்சியம் அளிக்க இருக்கிறது என்று அல் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூமின்களே, எங்களுடைய மறுமை வாழ்க்கையில் இடம்பெறுவதற்கான காரணங்கள் ஒன்று, இந்த பூமி இந்த உலகத்தினுடைய நிலைகள் எல்லாம் குலைந்துவிடும். இரண்டாவது, அல்லாஹு தஆலா எங்களை கபரிலே இருந்து ஒரு கேள்வி கணக்குக்காக எங்களை எழுப்ப இருக்கிறான். மூன்றாவது, அந்த கேள்வி கணக்குக்காக வேண்டி எங்களுடைய செயலேடுகளை நாளை மறுமையிலே எங்களுடைய கரங்களிலே தர இருக்கிறார். அதன் பிறகு அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே கேள்வி கணக்கு கேட்க இருக்கிறான். அந்த கேள்வி கணக்குக்கு சாட்சியம் அளிப்பதற்காகத்தான் நாளை மறுமையில் அல்லாஹ் இந்த 9 விடயங்களை நான் சொன்னவைகளை அல்லாஹ் நிலைநிறுத்துகின்றான். ஒன்று, அதனுடைய சாட்சியம் ஆரம்பமாக அல்லாஹ், இரண்டாவது அவருடைய தூதர்கள், மூன்றாவது இஸ்லாத்தில் உள்ளவர்களுக்கு இறை தூதரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியம் அளிக்க இருக்கிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா வானவர்களை சாட்சியம் அளிக்க வைத்திருக்கின்றான். அதே போன்று எங்களில் மனிதர்களில் சிலரையும் எங்களுக்கு எதிராகவும் சார்பாகவும் அல்லாஹ் நாளை மறுமையில் சாட்சியம் அளிக்க வைத்திருக்கின்றான். அதே போன்று எங்களுடைய அமல்களை அல்லாஹ் சாட்சியம் அளிக்க வைத்திருக்கின்றான். அதே போன்று பூமியை அல்லாஹ் எங்களுக்கு எதிராகவோ அல்லது சார்பாகவோ நாளை மறுமையில் சாட்சியம் அளிக்க வைத்திருக்கின்றான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூமின்களே, மறுமை என்பது நிச்சயம். ஏனெனில் இந்த மறுமை இந்த உலகத்தில் யாராலும் நீதியை நிலைநாட்ட முடியாது. எனவே தப்பு செய்தவர்கள், தவறு செய்தவர்கள் அல்லது சரியான நன்மைகள் சரியான காரியங்களில் எல்லா விதமான ஒரு தவறும் இல்லாமல் நன்மைக்கு நன்மையாக செய்தவர்கள் அனைவருக்குரிய கூலியையும் இறைவனால் மாத்திரம்தான் அதனை சரியாக நிலைநிறுத்த முடியும். அதற்கான ஒரு நிலைப்பாடாகத்தான் அல்லாஹ் மறுமையை வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது. எனவே இதற்காக நாங்கள் எவ்வளவு உழைப்பதற்கு முயற்சிகள் செய்கிறோமோ இந்த அழிவுக்கு, ஆனால் நிச்சயமான எங்களுடைய நிரந்தரமான அந்த வாழ்க்கைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டிய, தியாகம் செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு பணிமுறை எங்களுக்கு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிறந்த புத்திசாலி யார் என்றால் இந்த உலகத்தில் அவன் மறுமைக்காக தயார் நிலையில் தன்னை வைத்துக் கொள்வதுதான், அவன்தான் சிறந்த புத்திசாலி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனந்தரத்தை நாங்கள் இந்த உலகத்தில் விட்டு செல்வதாலோ அல்லது அதற்காக எங்களுடைய கால நேரங்களை செலவழித்து இறைவனுடைய கட்டளையை உதாசீனம் செய்வதாலோ நாளை மறுமையில் எங்களால் வெற்றி பெற முடியாது. எனவே எங்களுடைய நாளை மறுமைக்காக எங்களுடைய பார்வை, எங்களுடைய சொல், எங்களுடைய செயல்கள், எங்களுடைய எழுத்துக்கள், எங்களுடைய அனைத்து விவகாரங்களையும் நாங்கள் பாவிக்குகின்ற மூமின்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியோடு புரிவானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து கிருபை செய்வாயாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد.
بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد وعلى آله الطاهرين، سيما علي أمير المؤمنين وحبيبته الزهراء المرضية، والحسن والحسين سيدي شباب أهل الجنة، وعلي بن الحسين زين العابدين، ومحمد بن علي الباقر، وجعفر بن محمد الصادق، وموسى بن جعفر الكاظم، وعلي بن موسى الرضا، ومحمد بن علي الجواد، وعلي بن محمد الهادي، والحسن بن علي العسكري، والحجة بن الحسن القائم المنتظر المهدي صلوات الله عليهم أجمعين. فيا عباد الله أوصيكم أولا نفسي بتقوى الله. அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, இரண்டாவது குதுபாவிலும் இறைவனுடைய கட்டளையை இயன்றளவு தந்த வாழ்விலை எடுத்து நடந்து கொள்வதோடு அவன் விளக்கிய விளக்கல்களில் இருந்து முழுமையாக விலகி வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை எப்பொழுதும் தமது வாழ்விலை கடைபிடித்துக் கொள்ளுமாறு தக்குவாவை நினைவு கூர்ந்தவனாக. இந்த உலக வாழ்க்கை மறுமைக்கான மிகவும் முக்கியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த உலகத்தை வீணுக்காக, விளையாட்டுக்காக, ஒரு வேடிக்கைக்காக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அதே போன்று நாளை மறுமை இந்த உலகத்தை விட சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த உலக வாழ்க்கையின் செயற்பாடை வைத்துத்தான் அல்லாஹ் நாளை மறுமையில் எங்களுடைய நிலைமைகளை சுவனமா அல்லது நரகமா என்று தீர்ப்பளிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியமான ஒரு முதலாவது கட்டமாக, மறுமை வாழ்க்கையின் முதலாவது படியாக இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் இபாதத்தாக கழிக்குகின்ற பொழுது நிச்சயமாக அவைகள் அனைத்தும் மறுமைக்குரிய சான்றாக அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் ஆக்கி தருவார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், உங்களை நாம் இந்த உலகத்தில் வணங்குவதற்காக அன்றி வேறு எதற்கும் படைக்கவில்லை என்றால் எங்களுடைய அனைத்து செயல்களும் ஒரு இபாதத்தாகவே அல்லாஹ் தஆலா நோக்க இருக்கிறார். எங்களுடைய ஆரோக்கியம், எங்களுடைய சுத்தம், எங்களுடைய ஆயுள், எங்களுடைய மனைவி, எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய தொழில், எங்களுடைய கல்வி, எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய என்ன விடயங்களாக இருந்தாலும் அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் இபாதத்தாக நோக்க இருக்கிறான் என்றால் இந்த உலகம் மறுமைக்கான முக்கியமான ஒரு அம்சம் என்பதனை இந்த குர்ஆனில் அல்லாஹ் தஆலா தத்துவ யதார்த்தமாக சொல்வதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக. எப்பொழுது நாங்கள் இறைவனுக்காக என்ற அந்த குர்பத்தன் இலல்லா என்ற அந்த வார்த்தையை, அந்த எண்ணத்தை எங்களுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறோமோ, நீக்கி விடுகிறோமோ, அப்பொழுது அவைகள் எல்லாம் எங்களுக்கு இபாதத் இல்லாமல் போய்விடும். அல்லது அந்த குர்பத்தன் இலல்லா என்ற அந்த நாமத்தை நாங்கள் மறந்தவர்களாக ஒரு செயலை செய்ய முனைகிற பொழுது பாவங்களை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாம் அதில் ஏற்படுத்தி விடுவோம். யாரும் ஒரு பாவத்தை, ஒரு தீங்கை இறைவனுக்காக செய்கிறேன் என்று நியத்தோடு செய்ய மாட்டார்கள். அந்த நியத்தை அவர்கள் வைக்கிற பொழுது பாவமான காரியமாக இருந்தாலும் அவர்கள் உடனே விலகி விடுவார்கள். இறைவனுக்காக இத்தகைய விடயத்தை என்னால் செய்ய முடியுமா? எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது நாளை மறுமையின் வெற்றிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், நாங்கள் அவர்களின் செயலின் காரணமாகத்தான் தாழ்ந்தவர்களில் மிக தாழ்ந்தவராக ஆக்கினோம் என்றால் நாளை மறுமையில் எங்களுடைய செயல்களை வைத்துத்தான் அல்லாஹ் சுவனமா அல்லது நரகமா, பாவமா, தீமையா என்பதை எங்களுக்கு அறிக்கை காத்துக் கொண்டிருக்கிறார். எனவே எங்களுடைய செயல்களை இந்த உலகத்தில் முழுக்க முழுக்க இறைவனுக்காக குர்பத்தன் இலல்லா என்ற அந்த நியத்தோடு இந்த உலக வாழ்க்கையை நாளை மறுமையின் தயாரிப்புக்காக பயன்படுத்திக் கொள்கின்ற மூமின்களாக மாறிக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த இரண்டாவது குதுபாவில் எல்லோரையும் என்னையும் வினயமாக வேண்டிக் கொள்வது என்னவெனில், எங்களுடைய ஐங்கால தொழுகையை சரியாக உரிய முறைப்படி நாங்கள் தொழுகின்ற மூமின்களாக ஒவ்வொருவரும் இருந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா எங்களை விசாரிக்க இருப்பது முதலாவது கேள்வி அஸ்ஸலா. கபரிலும் முதலாவது கேள்வி அஸ்ஸலா. தொழுகை சீரடைந்தால் எல்லா விடயங்களும் சீரடையும், தொழுகை பாலடைந்தால் எங்களுடைய எல்லா விடயமும் பாலடையும் என்று
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாளை மறுமையின் வெற்றிக்கு முதலாவது வழிகோலும் எங்களுடைய தொழுகை. எனவே அந்த தொழுகையை நானும் நீங்களும் உரிய நேரத்திற்கு இயன்றளவு எமது பள்ளிவாயலில் வந்து தொழுது கொள்வதோடு அதனை எங்காகிலும் உரிய நேரத்தில் நிறைவேற்றுகிற மூமின்களாக நல்ல உள்ளம் உரைத்த நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியோர் செய்வானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து திருவை செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களை விட்டு யாரெல்லாம் மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கபரினை சுவனத்து பூஞ்சொலையாக ஆக்கியோர் புரிவாயாக. நாளை மறுமையில் எங்களுடைய இறுதி பெருவேரை வலது கையிலே நீ தந்து இணைச்சி மிக்க கேள்வியாக எங்களை கேட்டு சுவனத்துக்குரிய நன்மக்களாக மூமின்களாக அனைவரையும் ஆக்கியோர் புரிவாயாக. புனித அகுல் பைத்துடைய ஷஃபாத்திற்கு தகுதியானவர்களாக அனைவரையும் ஆக்கியோர் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்ல அல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.